உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாட்சியோடும், மகான் தத்துவராயர் அருளாட்சியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பொழி, என்னுடைய சார்பொழி, அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். பொதுவாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் அது நல்லதும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அதில் ரகசியங்களும் இருக்கும். வாழ்க்கைன்னு இருந்தால் ரகசியம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியாது. அப்போது அந்த ரகசியங்களை யாருக்கிட்டேயுமே நம்ம சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லணுமே தவிர, தேவையில்லாத ரகசியமான ஒரு சில விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்களெல்லாம் யாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்கக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நமக்குள்ளேயே வச்சு பழகிக்கணும். நமக்கு வரக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாங்க முடியாமல் யாரோ ஒருத்தர்கிட்ட சொன்னோம்னா அது இறக்கி வச்சோம்னா நமக்கு பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. நமக்கு அவங்க சொல்கிறதுனால அதுலேயும் கூட நமக்கு ஒரு எதை இறக்கி வச்சிட்டாங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் அந்த நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியத்தை அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டாலே இதை விட பெரிய துன்பத்தை தேடி வச்சுருக்கிறோம். அது ஏதாவது சரியான சமயத்தில் அது நமக்கு இது இப்போ இருக்கிற துன்பத்தை விட பெரிய துன்பத்தை அது ஒரு நேரத்தில் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. காரணம் என்னென்னா, அந்த நேரத்துக்கு நம்ம கஷ்டத்துக்கு நம்ம மனம் தாங்க மாட்டாமல் நம்ம மனம் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறோம். யாராத்துக்கிட்ட இந்த கஷ்டத்தை சொல்லி அழுகக்கூடாதா, இதை சொல்லக்கூடாதா, சொல்லி இறக்கி வச்சுக்கலாமே, கொஞ்சம் மன ஆறுதல் கிடைக்குமேன்னு நினச்சி நம்ம சொல்கிறோம். அது என்ன ஆகுதுன்னா, இந்த உலக மக்கள் மத்தியில் அது அவனுடைய கஷ்டம் நாளைக்கு உங்களுக்கு வந்த மாதிரி நாளைக்கு நமக்கும் வரும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் அந்த மனிதாபிமானம் இல்லை. ஓ, உன் பொழப்பு இவ்வளோதானா அப்படின்னு நம்மகிட்ட இருக்கிற ரகசியங்களை அவங்க நம்ம கஷ்டம் தாங்க மாட்டாமல் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க அதை நம்மளுடைய வீக்னஸ், அதாவது நம்மளுடைய இயலாமை, நம்மளுடைய இயலாத்தன்மையை அவங்க ஒரு வீக்னஸ், இவனுக்கிட்ட இருக்கிறது இவ்வளோதானா விஷயம் அப்படின்ற மாதிரி அதை அப்போவே அதை அவங்க மனசுக்குள்ளே நீ சொல்லவே நீ உன்னுடைய கஷ்டத்தை அவங்கக்கிட்ட அந்த ரகசியத்தை பேசும்போதே அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்போ இது உனக்கும் அவங்களுக்கும் ஒரு இணைப்பு, அதாவது ஒரு இணக்கமான சூழல் இருக்கிற வரைக்கும் இது வெளிப்படாது. அவங்களுக்கு உனக்கு எப்போ கொஞ்சம் இணக்கமான அந்த சூழ்நிலையில் வித்தியாசம் வருதோ, பிரச்சனைகள் வருதோ, கருத்து வேறுபாடு வருதோ, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த ரகசியத்தை சொன்னவருக்கும் ரகசியம் கேட்டவருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது என்ன ஆகும்னா, சரியான நேரத்தில் இந்த ரகசியத்தை போட்டு உடச்சி உங்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ படுத்தி, இந்த உலகத்துக்கு எது தெரியக்கூடாதுன்னு சொல்லி மனசில் வச்சுருந்து உங்கள் கஷ்டம் தாங்க மாட்டாமல் அவங்கள்ட்ட சொன்னீங்களோ அதை சரியான நேரத்தில் அவங்க பயன்படுத்துவாங்க. அப்போது முன்னே உனக்கு இந்த மாதிரி கஷ்டம் நமக்கெல்லாம் இருக்குதுன்னு இருந்த கஷ்டத்தை விட பல மடங்கு கஷ்டம் அந்த நேரத்தில் மனம் வேதனைப்படும். அப்போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணுன்னா, யாருக்கிட்ட எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் நம்ம துன்பத்தை சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால், என்ன சொல்கிறேன்னா, நமக்கு வரக்கூடிய துன்பமே நம்மளுடைய கர்ம வினையினால தான் நமக்கு வருது துன்பமே. எந்த துன்பம் வந்தாலும் அது நம்மளுடைய செயல்னால், முன் செயல்னால், அதாவது அந்த கர்மானால தான் இந்த துன்பமே வருது. அப்போ இந்த துன்பம் வந்தால் தான் அந்த கர்மா கழியும். இந்த துன்பத்தை நம்ம அனுபவிக்கலைன்னு அந்த கர்மா கழியாது, டெபாசிட்லேயே தான் இருக்கும், அதாவது இருப்புலேயே தான் இருக்கும். பணத்தை எடுத்து பேங்க்லேருந்து எடுத்து செலவு பண்ணுறோமே, அது மாதிரி இந்த கஷ்டம் வந்ததுன்னா நமக்கு செலவாகிட்டு இருக்குதுன்னு அந்த மனநிலைக்கு வந்தோம்னா, இந்த மாதிரி ஒருத்தர் போய் இந்த நம்ம கஷ்டத்தை சொல்ல வேணுங்கிறதும் இல்லை, நம்ம கஷ்டத்தை அவங்ககிட்ட சொல்லி இறக்கி வச்சு நம்மளுடைய ரகசியங்களையும் அவங்களுக்கு நம்மளாக போய் வழியே போய் நம்ம அவங்களுக்கு நம்ம ரகசியத்தையெல்லாம் சொல்லி அது சரியான நேரத்தில் நமக்கு அந்த எந்த ரகசியத்தை நம்ம வெளியே தெரியக்கூடாமல் வாழ்க்கை வாழணும்னு நினச்சோமா அதை அவங்ககிட்ட நம்ம மனம் தாங்க மாட்டாமல் சொல்லி அது அந்த சரியான நேரத்தில் அவங்க நம்மளை பயன்படுத்தி இன்னும் நம்மளை மனவேதனைக்கு ஆளாக்குவாங்களே தவிர, இந்த ரகசியங்களையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு
யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட சொல்லுங்கள். யார்கிட்ட சொல்லணும்? மனுஷங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்மளை படைச்ச கடவுள்கிட்ட சொல்லுங்கள். அவன்கிட்ட சொல்லி அழுகுங்க, நல்லா அழுகுங்க. உங்களுக்கு என்ன துன்பமோ, என்ன ரகசியமோ, என்ன இதாக இருந்தால், எதுனால வந்து அதெல்லாம் அவன் அந்த இறைவன் படைச்சவங்ககிட்ட சொல்லி நீங்கள் அழுகுங்க. அப்படி முழுசாக வந்து எந்த அளவுக்கு அவங்க காலை பிடிச்சி நீங்கள் அழுது அந்த கண்ணீர் சிந்துறீங்களோ, அப்போவே உங்களுக்கு ஒரு விமோசனம் அவன் உனக்கு தருவான். அப்போ சரியான நேரத்தில் அது உங்களுக்கு உதவி செய்யும். அதை விட்டுட்டு இந்த மனித சமுதாயத்தில் உங்கள் இதை எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட பழக்க வழக்கமானவனாக இருந்தாலும் சரி, உங்கள் வீக்னஸை அவன் பயன்படுத்த பார்ப்பானே தவிர, அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும், இது உலக மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அல்பத்தனமான ஒரு அல்ப புத்தி. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரகசியங்களை நீங்களே வச்சு உங்கள் வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்கு உண்டான வழிவகைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியம் வெளியே தெரிஞ்சு பிரச்சனை வர்றதை வந்து தடுத்துக்கலாம். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆலோசனை. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.